வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாமுக்கு நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. நெக்ஸ்ட் மந்த் வந்து 15th அண்ட் 16th வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நிறைய பேர் படித்து முடிச்சிருக்கலாம், நிறைய பேர் என்ன படிக்கிறதுனே தெரியல, இவ்வளோதாங்க முடிச்சிருக்கேன் அப்படின்னு சில டாபிக்ஸ்லாம் அங்கங்கே படித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இப்போ இந்த 1 month நியர்லி இருக்கு இல்லையா, அதில் டெய்லியும் ஒரு 50 questions வந்துட்டு தமிழில் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். அதில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டினை திரும்ப திரும்ப படித்தாதான் அது நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா. அந்த ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, நான் இன்னுமே படிக்கல, சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றவங்க கூட இந்த கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது இந்த கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும். அப்படியே இல்லைனாலும் இது ரிலேட்டடாக ஏதாவது வந்ததுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையா. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி பயிற்சி வினாத்தாள் அந்த மாதிரி டெய்லி ஒரு 50 questions, சரிங்களா, 50 questions உங்களுக்காக வந்து தரலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது சஜஷன் உங்களுக்கு இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பயிற்சி வினாத்தாள் 1. இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 questions வந்து டெய்லியும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேருமே பார்க்கலாங்க, ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் அமுது, நிலவு, மனம், பால், வானம், தோல், வால் என புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா நம்மளுடைய பாரதிதாசன். இவர் தான் 6th standardல ஃபர்ஸ்ட் போயம் இருக்குல்ல, தமிழ் தேன், அதில் வந்துட்டு இந்த தமிழை பற்றி அது தமிழ் வந்து எந்த அளவுக்கு வந்து அழகானது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களோட அவர் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வழஞ்சொலி எழுத்துக்கள்னா என்ன, இடஞ்சொலி எழுத்துக்கள்னா என்ன. இந்த பொதுவாக எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 4 எழுத்துக்கள் கொடுத்துட்டு இதில் வழஞ்சொலி எழுத்துக்கள் இல்லாதது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து படிக்கணும். இப்போ வலஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, கடிகார திசையில நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது இது மேக்ஸிமம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வருது அப்படின்னு இது எனக்கு தெரிஞ்சு நான் ஹிண்டா வச்சிருக்கிறது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மாதிரி வந்தாலே அது வந்து வலஞ்சொலி எழுத்துக்கள். அதுவே இடஞ்சொலி எழுத்துக்கள்ல பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம ரவுண்டு எதுவுமே போடுற மாதிரி இருக்காது. அதாவது இப்படி ரவுண்டு போட்டு கிளாக் வைஸில் நம்ம எழுதுற மாதிரி இருக்காது. இப்போ இந்த வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதனால தான் அது இடஞ்சொல்லி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங். இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கவிதையில் இருக்கிற லைன்ஸ் தான் இம்பார்ட்டண்டான ஒரு புக் பேக் கொஸ்டின், சரிங்களா. என்னன்னு பாருங்க. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு. விளைவுக்கு என்னன்னு சொல்லுவோம், நீர். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். புலவருக்கு வேன். அது அந்த போயம் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா, தாவரத்துடைய இலை பெயர்கள். அதாவது ஒவ்வொரு தாவரத்துடைய இலைக்கும் ஒரு பெயர் வச்சு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. அதை வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி இதில் நிறைய இருக்கு, நான் சிலது மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ கரும்பு நாணல் அப்படின்னா அதோடைய இலையை என்னன்னு சொல்லுவோம்னா தோகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ பனை தென்னைனா தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அப்போ பனை தென்னைனா ஓலை. அடுத்து கமுகு. கமுகுன்னா பாக்குன்னு அர்த்தம். அதோடைய இலை என்னன்னு சொல்றாங்கன்னா கூந்தல்னு சொல்றாங்க. அதே மாதிரி அருகு இல்லைன்னா கோரை, அது என்ன சொல்றாங்கன்னா கோரப்புல், அருகப்புல், அருங்கப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அது என்னன்னு சொல்லுவாங்க, புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை பாடிய புலவர் யாருன்னா ஔவையார். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட்ங்க, சரிங்களா. ஔவையார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து சயின்ஸ் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அப்போவே வந்துட்டு திரவ பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு ஔவையார் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறதா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க.
ஒரு வரி தான் கொடுத்திருக்காங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? அதாவது காக்கை குருவிகள்லாம் எங்களோட ஜாதி அப்படின்னு பாடியவர் யாரு? பாரதியார். இதுல 50 கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? சில பேருக்கு சில கொஸ்டின்ஸ் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கலாம், சில இல்ல இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். உலக சிட்டுக்குருவிகள் நாள், இந்த மாதிரி நாள்களும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. உலக அறிவியல் நாள், உலக சிட்டுக்குருவிகள் நாள். சிட்டுக்குருவி நாள் எதுனா மார்ச் 20. அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. இது இம்பார்ட்டன்ட். பாகற்காயை எப்படி பிரிக்கணும்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரதி என்னும் சொல்லுக்கு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப உங்களுக்கு மாத்திரை அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை இல்லையா? அதே மாதிரி நெடில் எழுத்து, குறில் எழுத்து, உயிர் எழுத்துன்னு பாருங்க. குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்துக்கெல்லாம் நம்ம எத்தனை மாத்திரை யூஸ் பண்ணுவோம்னா அரை மாத்திரை. அதாவது மாத்திரை அளவு அப்படின்னா என்னன்னா இந்த கை நொடிக்கும் நேரமோ இல்ல கண் சிமிட்டும் நேரமோ எடுத்துக்கொள்ளும் அளவு தான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்ப குறில்னா என்னது? குறுகி ஒலிக்கிறது, அதுக்கு ஒரு மாத்திரை. நெடில்னா நீண்டு ஒலிக்கிறது, அதுக்கு 2 மாத்திரை. அதுவே மெய்யெழுத்தோ இல்ல ஆயுத எழுத்தோ வந்ததோ அதுக்கு அரை மாத்திரைன்னு வச்சுக்கணும். இப்ப இங்க பாருங்க, பா இது என்னது? நெடில் எழுத்து. அப்ப இது எத்தனை மாத்திரை வரும்? 2. ர அப்படின்றது குறுகி ஒலிக்குது இல்லையா? இது குறில், அப்ப இது ஒரு மாத்திரை. தி இதுவும் குறுகி ஒலிக்குது, அப்போ ஒரு மாத்திரை. அப்ப 2 + 1 + 1 அப்ப 4 மாத்திரை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதோடைய மாத்திரை அளவை கேட்டுருவாங்க. நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். குறில்னா 1, நெடில்னா 2, மெய்யெழுத்து ஆயுத எழுத்து வந்ததுன்னா அதுக்கு அரை மாத்திரை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் நூல். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சு, திங்களை போற்றுறதும் மாமழை போற்றுறதும் அந்த மாதிரி லைன்ஸ்ல வரும் இல்லையா? இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. அந்த நூல் என்னன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துலதான் இயற்கையை வணங்கி அந்த நூலை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட், தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. முதல் எழுத்துக்கள் என்னன்னா 30. சரி, முதல் எழுத்துக்கள்னா என்னன்னா உயிர் 12 மெய்யெழுத்து 18 ஆகிய இரண்டையும் 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? உயிரெழுத்து 12 இருக்கா, மெய்யெழுத்து 18, அது ரெண்டுத்தையும் சேர்த்து 30 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் பறவைகள் புகழிடங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. புகழிடங்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, இந்த பறவைகள் சரணாலயம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எத்தனை இருக்கு தமிழ்நாட்டிலனா 13 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, மீனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குருசு அப்படின்னா என்னன்னா சிலுவை, தொழும்பர் அப்படின்னா என்னன்னா அடியார், ஆகடியம் அப்படின்னா ஏளனம் செய்தல், செற்றம் அப்படின்னா என்னன்னா சினம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 31. சரிங்களா? மூதுரை உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. அடுத்து கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்றத பார்த்துடலாம். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. கரெக்ட் தானே? இது இடம்பெயர்தல், இதை வலசை போதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது பறவைகள் அதோடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க வலசை போவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இதுவும் சரி. சோ இது ரெண்டுமே சரி அப்படின்ற மீனிங் தான். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. அடுத்து பாருங்க, கிழவனும் கடலும். இந்த நூல் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கிழவனும் கடலும் நூலுக்கு ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, அதை எழுதினது யாரு? ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. அது எப்போது கிடைத்ததுன்னா 1954. 1954 தான் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவர் எழுதின புத்தகமான கிழவனும் கடலும் அந்த நூலுக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்றது இம்பார்ட்டன்ட். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி நிக்நேம்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? புனை பெயர்கள் சொல்லுவாங்க இல்லையா? சிறப்பு பெயர்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க.
இப்ப மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கல்வி கண் திறந்தவர் என காமராசரை பாராட்டியவர். இப்ப கல்வி கண் திறந்தவர் யாருன்னு கேட்டா காமராசர்னு தெரியும். ஆனா காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியவர் யாருன்னா நம்மளுடைய தந்தை பெரியார். அவர் தான் அப்படி பாராட்டிருக்காரு. அடுத்து, இந்திய நூலகவியலின் தந்தை. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த நூலகங்கள் பத்தி, அதாவது அந்த நூலகத்துல எத்தனை அடுக்குகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு இதுலயும் மாடியிலயும் என்ன மாதிரியான நூல்கள் இருக்கு, இந்த கொஸ்டின்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்லயும் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தனியாகவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இல்ல சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க. சோ இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா ரா அரங்கநாதன். அடுத்து, திராவிட நாட்டின் வானம்பாடி. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு? முடியரசன். அடுத்து, கவிஞாயிறு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கவிஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னா தாராபாரதி. சரிங்களா, கவிஞாயிறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் தாராபாரதி. அடுத்து பாருங்க, பராபர கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கண்ணினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பராபர கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா தாயுமானவர். ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? நம்ம சொல்றோம் ரோபோ, ரோபோட் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த ரோபோ அப்படின்ற சொல்லின் பொருள் என்னன்னா அடிமை. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது வல்லின மெல்லின இடையினை எழுத்துக்கள் என்னென்ன? கசர தபர என்னென்ன? நம்ம இதை நான் மாத்தி எழுதிட்டு அதை பார்த்துக்கோங்க. இது இங்க வரும், இது இங்க வரும். அடுத்து, இடையினை எழுத்துக்கள். இது மூணுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இடையினை எழுத்துக்கள்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுமே இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா வல்லினத்துக்கு மெல்லின இணை எழுத்துக்களா வரும். அதுவே இடையினத்துக்கு இதுக்குள்ளேயே மாறி மாறி இணை எழுத்துக்களா வந்துக்கும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்து, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன பகுதின்னு சொல்லுவோம்னா துருவ பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சிட்டுக்குருவி அடை காக்கும் காலம் எவ்வளவு நாள்னா 14 நாட்கள் அந்த முட்டையை அடை காத்து வைக்கும். நெக்ஸ்ட், கேரிஸ் ப்ரோ உலக சதுரங்க வெற்றியாளருடன் 1997. சரிங்களா, 1997 போட்டியிட்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்னன்னா டீப் ப்ளூ. சரிங்களா, டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு கணினி. அதாவது பொதுவாக மனுஷங்க தான் செஸ் விளையாடுவாங்க. முதல் தடவையே ஒரு உலக சதுரங்க வெற்றியாளரான கேரிகேஸ் ப்ரோ கூட யாரு ஒரு கணினி விளையாடி இருக்கு. அந்த கணினியோட பேர் தான் டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போதுன்னா 1997. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தேசிய அறிவியல் நாள்னா February 28. இது சசிவி ராமனோட நினைவா. அவர் இந்த இது கண்டுபிடிப்பாரு, ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, அது அந்த இதுலதான் கண்டுபிடிப்பாரு. அதனால அந்த நாளை தான் நம்ம தேசிய அறிவியல் நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், மைக்ரேஷன் என்பதின் பொருள் என்னன்னா வலசை, இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, இடம் போதல். ஓகேங்களா, இந்த பறவைகள்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த கிளைமேட் சேஞ்சா இருக்கலாம், இல்ல உணவு தேடியா இருக்கலாம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா மைக்ரேஷன். பறவைகள் பற்றிய படிப்பு என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்னித்தாலஜி. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்களா, ஆர்னித்தாலஜினா பறவைகளை பற்றிய படிப்பு. அடுத்து பாருங்க, இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? அவர் சேர மரபை சார்ந்தவர். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை போன்ற கருத்துக்களை எடுத்துரைத்தவர் யாருன்னா நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். சரிங்களா, தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்த கூறிய நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்க, மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்பதான் நம்ம பார்த்தோம். குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. அடுத்து, பழமொழியின் சிறப்பு என்னன்னா சுருங்க சொல்வது. பழமொழினாலே பாத்தீங்கன்னா ஒரு லைன் அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா? ஒரு லைன்லயே கிட்டத்தட்ட 3 வார்த்தை இல்ல 4 வார்த்தை அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப பழமொழியின் சிறப்பு என்னன்னா சுருங்க சொல்வது. ஆனா அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேராகிராஃபா பேசலாம். அடுத்து பாருங்க, ஆப்போசிட்ஸ் எதிர் சொற்கள். அணுகு அப்படின்றதுக்கு விலகு. இப்போ ஒருத்தவங்க அணுகி வராங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? விலகு. ஐயம் அப்படின்னா என்னது? தெளிவு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு. உண்மை அப்படின்னா என்னது? பொய்மை.
அடுத்து பாருங்க, சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என பாடியவர் யார்னா பாரதியார். இந்த மாதிரியான வரிகள் நம்மளுக்கு நிறைய கொடுக்குறாங்க. அங்க வரிகள் கொடுத்து இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது, இல்லை யாருடைய வரிகள் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான வரிகள்லாம் வரும். சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? காமராசருக்கு தமிழக அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? பாரத ரத்னா விருது காமராசருக்கு எப்போது வழங்கப்பட்டதுன்னா 1976. அடுத்து பாருங்க, மீனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா என்ன, இசை, பார் உலகம், இழைத்து அப்படின்னா என்னது, செய்து. சரிங்களா? நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழி தான். அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது நம்மளுக்கு. நோ ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் என்னன்னா துன்பம். பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, அவர் எழுதின கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அதே மாதிரி மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா விலங்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இஸ்ரோவின் தலைவர் பதவி வகித்த தமிழர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா சிவன். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம். ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கபேக். ஓகேங்களா? காரல் கபேக் அவர் தான் ரோபோ அப்படின்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர். அப்துல் கலாமுடைய சுயசரிதையோட பேர் என்னன்னா அக்னி சிறகுகள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம்னு கொடுக்கலாம், இல்லைன்னா துரை மாணிக்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. 2 கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் சரிதான். அவருடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு மேட்ச் மாதிரி தான். முத்துச்சுடர் போல என்ன இருக்குன்னா நிலா ஒளி இருக்கு, தூய நிறத்துல மாடங்கள் இருக்கு, சித்தம் மகிழ்ந்திட தென்றல். உயிர் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் எப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது? இது மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? நம்ம குடும்பம் அப்படின்ற சொல் முதலில் எதுல வந்திருக்குன்னா திருக்குறள். அந்த மாதிரி உயிர் அப்படின்ற சொல் வந்து தொல்காப்பியத்துலதான் வந்திருக்கு. அந்த தொல்காப்பியத்துல எதுல வந்திருக்குன்னா கிளவியாக்கம். இதுலதான் முதல்ல உயிர் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 6th ஸ்டாண்டர்ட்லயே நம்மளுக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு சொல் கொடுத்துட்டு இது முதல்ல எந்த இலக்கியத்துல வந்திருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ரிவிஷன் பர்பஸ்க்கு. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.